வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசியில் கேது பகவான் பயணத்தில் 3 ராசி மக்கள் 2025 வரை சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் என்று நம்பலாம். இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. சோதிடத்தில் ராகு மற்றும் கேது பாவ கிரகங்கள் மற்றும் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த 2 கிரகங்களும் யாருடைய வாழ்க்கையும் அழிக்கவும் செய்கிறது, ஆக்கவும் செய்கிறது. கேது ஒரு ஜாதகரின் பொருள் நிலைமைகளை மற்றும் உலக விவகாரங்களிலிருந்து விலக்கி வைக்க முடியும். கேது ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு மாற கேதுவும் ராகுவும் 18 மாதங்கள் எடுத்துக்கொள்கின்றன. சோதிடத்தில் கேது கிரகத்தின் முக்கியத்துவம் என்று பார்க்கும்பொழுது அவர் ஒரு தீய கிரகமாகவும் இருக்கிறார். பிறர் போன்று அவருக்கு உடல் வலிவும் அல்லது எந்த விதமான அறிகுறியும் கிடையாது. அவர் ஒரு நிழல் கிரகமாக பார்க்கப்படுகிறார். அதன் தாக்கத்தில் கீழ் ஜாதகர்கள் ரட்சிப்புக்காக இயங்குகிறார்கள். கேது ஒரு ராசியிலிருந்து மற்ற ராசிக்கு மாற ஏற்கனவே கூறியபடி 16 மாதங்கள் எடுத்துக்கொள்கின்றன. இதில் கன்னிராசியில் கேது இந்த பயணத்தில் 3 ராசிக்காரர்கள் தனது வாழ்வில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பலாம். மேஷ ராசியில் பிறந்தவர்கள் கன்னிராசியில் கேது பயணம் செய்வதால் அதிக லாபம் கிடைக்கும் நேரமாக இருக்கிறது. மற்றும் கேது உங்கள் 6வது வீட்டில் சஞ்சரிக்கிறார். இந்த நேரத்தில் உங்கள் உடல்நிலை நன்றாக இருக்கும். நீங்கள் நீண்ட காலமாக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் தற்சமயம் நீங்கள் இறுதியாக இதில் நிவாரணம் பெறலாம். உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெறவும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களின் வேலையில் பல வாய்ப்புகள் கிடைத்து அதனால் ஆதாயத்தை அடைவீர்கள். செல்வ நிலையில் உயர்வீர்கள். நீங்கள் நல்ல தொழில் வாய்ப்புகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. உங்கள் வேலையில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதனால் உங்கள் தன்னம்பிக்கையும் தைரியமும் செல்வ வரமும் பெருகும். குரு பகவான் ரிஷபத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் கேதுவின் பார்வையில் நுழைவதால் இரட்டிப்பு நன்மைகள் உங்களை வந்தடையும். உங்கள் தொழிலில் நீங்கள் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைவீர்கள். இதுடன் உங்கள் வருமானம் உயரும். உறவினர்களின் ஆதரவை பெறுவீர்கள். அடுத்து கடகராசி மக்களுக்கு இந்த கேதுனுடைய பயணத்தில் தங்களின் 3வது வீட்டில் ஏற்பட்டுள்ளதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக நன்மைகளை அடைவீர்கள். நீங்கள் பெரிய வெற்றியை அடைய பல வாய்ப்புகள் உருவாகும். நீங்கள் குறிப்பிடத்தக்க தொழில்துறை ஆதாயங்களையும் அறுவடை செய்ய வாய்ப்புள்ளது. உங்கள் முயற்சியின் முழு பலனையும் பெற்று நீங்கள் நலமாக வாழ்வீர்கள். நீங்கள் வெளிநாடு செல்ல விரும்பினால் உங்கள் கனவு இறுதியாக இப்பொழுது நனவாகும். வெளிநாட்டிலிருந்து ஆதாயம் பெறுவதற்கான அறிகுறிகளும் கடகராசி மக்களுக்கு தென்படுகிறது. ஆன்மீகத்தில் உங்கள் ஆர்வம் கூடும். வேலை செய்பவர்களுக்கு புதிய மற்றும் உற்சாகமான வேலைவாய்ப்புகள் உங்களை வந்து அடையும். அதில் மகிழ்ச்சியில் நீங்கள் குதிப்பீர்கள். தொழிலதிபர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். உங்கள் வருமானமும் அதிகரிக்கும். இதனால் உங்கள் வாழ்வில் பொருளாதார வளர்ச்சி பெற்று செல்வ நிலையில் உயர்வீர்கள். வங்கியில் சேமிப்பு உயரும். வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசி மக்களுக்கு 11ஆம் வீட்டில் கேது பயணத்தில் இருப்பதால் நீங்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது. உங்கள் ஞானம் மற்றும் நுண்ணறிவின் அடிப்படையில் நீங்கள் சரியான முடிவுகளை உங்களால் எடுக்க முடியும். உங்கள் திறன்களை நீங்கள் அடையாளம் காண முயற்சி செய்யுங்கள். அதிக லாப நோக்கத்துடன் பெரிய முதலீடு செய்வதற்குண்டான சூழலை இந்த கேது பயிற்சி உங்களுக்கு செய்வார். இதுவரை நீங்கள் செய்து கொண்டிருந்த தேவையற்ற செலவுகளிலிருந்து நீங்கள் இறுதியாக விடுபட்டு செல்வத்தை சேமிக்கக்கூடிய பக்கத்தில் திரும்புவீர்கள். உங்களின் இரகசிய மறுபக்கமான திறன் வெளிவரும். கேதுவின் மீதான குருவின் அம்ச பார்வையும் உங்களுக்கு கூடுதல் வெகுமதிகளை வழங்குகிறது. விருச்சிக ராசி மனிதர்கள் பெரிய வருமானம் ஈட்டுவதில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பலாம். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்துர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். நம் குடும்ப மூத்தோர்களை வணங்குவோம். வணக்கம்.
நன்றி.